சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் அப்படிங்கிற தலைப்பில் நேற்று செந்தமிழன் சீமான் அவர்கள் சென்னை செங்கல்பட்டில் பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தார். எண்ணற்ற தமிழ் சமூகத்தில் உள்ள தலைவர்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. நானும் தம்பி சல்மானும் அண்ணன் ஜெகன் கடையிலேருந்து நம்ம செங்கல்பட்டுக்கு கிளம்புனோம். கடையில் அண்ணன் ஆசீர்வாதத்தை விட்டு, அதாவது நம்ம சாரசன் அண்ணா உட்காந்துருக்காங்களா பின்னாடி மொபைல் நோண்டிட்டு, இது நம்ம ஜெகன் அண்ணன் அவங்க தான். அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு நானும் தம்பி சல்மானும் வெற்றிகரமாக புரட்சி வாழ்த்துக்களையும் பெற்றுக்கிட்டு நான் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்திக்க கிளம்பிட்டோம். போகும்போது ரொம்ப உடம்பு வலிங்க. போகும்போதே கொஞ்சம் டயர்டாகிட்டோம். சென்னையில் ட்ரெயினில் அன்ரிசர்வ்டில் போகிறது எவ்வளோ பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் பஸ்ஸில் கிளம்பியாச்சு. இங்கேருந்து கிளம்பும்போது பாட்டை போட்டுட்டு செந்தூர பூக்கு ஒரு ஜோடி கோழி ஜோடி கீழி போல அப்படின்னு சொல்லிட்டு நேராகவே அம்பை ரயில்வே ஸ்டேஷனில் 2 டிக்கெட்டை வாங்கிட்டு ரயில் வந்துடுச்சு. நேராக திருநெல்வேலிக்கு 2 டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. எங்கடா சீட்டு கிடைக்காதுன்னு பார்த்தா அம்பையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு அழகாக சீட்டு கிடச்சிருங்க. ஏன்னா அம்பாசமுத்திரத்துலேருந்து திருநெல்வேலிக்கு கூட்டம் ரொம்ப இருக்காது. ஆனால் திருநெல்வேலியிலேருந்து நம்ம அம்பாசமுத்திரத்துக்கு அடுத்த ரயிலில் ஏறணும். அந்த ஏறிடுவோம்ல, இதில் தான் சென்னைக்கு போகிறத கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினச்சோம். அதேமாரி நாங்கள் 2 மேல் சீட்டில் போய் படுத்துக்கிட்டு நேராக தாம்பரத்துலேருந்து இறங்கிட்டோம். தாம்பரத்தில் யாரா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தாங்க பல்லாவரத்துக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி போனோம். தாம்பரத்தில் இறங்கி பல்லாவரத்தில் ஒரு பஸ்ஸை பிடிச்சி நேராக ஒருத்தரை பார்க்க போனோம். அவர் யார் இவர் நம்ம அண்ணே ராஜாண்ணே புள்ள போல ராஜாண்ணே. ராஜாண்ணே வந்து சென்னையில் ஒரு தொழிலதிபராக இருக்காங்க. இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜாண்ணே கூட வேலை பார்க்குற நம்ம ஊர் பசங்க தான், சிவசக்தி நகர் பசங்க எல்லோரும். இதான் ராஜாண்ணே ரூம், நல்லா பார்த்துக்கிடுங்க. ராஜாண்ணே யாருன்னு தெரியுதா? டன் 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 டன். ஒருத்தர் அழகாக படுத்து கிடந்து செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காரு. இவர் தாண்டா எங்கள் ராஜா அண்ணன். ராஜா அண்ணன் பாசத்துலேயும் சரி, பண்புலேயும் சரி, அன்புலேயும் சரி, அண்ணனை அடித்து ஆளே கிடையாதுங்க. நேற்று நம்மளுக்கு காலையில் போனோம். பொங்கல், தம்பி சல்மான் இட்லி பூரி எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு வயிறார சோறு போட்டு அண்ணன் வீட்லேயே ஃப்ரெஷ் வாஷ் ஆகிட்டோம். குளிச்சுட்டு தம்பி யாபேசு கூட சேர்ந்து அண்ணன் ராஜாண்ணனும் நமக்காண்டி சமையல் பண்ணாங்க. கறி 1.5 கிலோ கறி எடுத்து தம்பி சல்மான் தக்காளி நறுக்க, நான் காய் புரட்சி வாழ்த்துக்கள். எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாம்பரத்தில் பல்லாவரத்தில் நம்ம ஆலமர ஸ்டாப்பில் இருக்கிற நம்ம ராஜாண்ணன் கிட்ட தான் இருக்கோம். சமையல் செஞ்சுக்கிட்டு இங்கே இருக்க வந்திருக்கோம். அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் வேண்டுதல்கிறாங்க. இன்னைக்கு பஞ்சமின மீட்புக்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் பேரணியும் பொதுக்கூட்டமும் நடத்துறாங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நம்ம அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சென்னையில் நமக்காக ஒருத்தரே நேர்ந்து விட்டுருக்காங்க. ராஜாண்ணன் அவர்கள் தொழில் நேர்த்தி அடையணும், விருத்தி அடையணும் அப்படின்னு கடவுள் வேண்டிட்டு அண்ணன் தயவால் அன்னைக்கு அவர் இந்த சாப்பிட்டு பேரணியில் சிறப்பு விருந்தினராக நானும் தம்பி சல்மான் கலந்துகிட்டே வந்திருக்கோம். எண்ணற்ற உறவுகள் இருக்காங்க. அந்த ராஜாண்ணன் யாருன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு சாப்பாடு போடுற தெய்வமே அவர் தாங்க. ராஜாண்ணே திரும்புகிறேன். உங்களுக்கு திரும்ப நாம் தமிழர். ஐயோ யார் பேசி தகவல ஐ லவ் யூமா. சரி நண்பர்களே, காய் வெட்டி முடிச்சுட்டு நம்ம அண்ணனை போய் சந்திப்போம். புரட்சியை போடுது. ராஜாண்ணே கைப்பக்குவத்தில் நேற்று போட்ட அந்த என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே, கடைசி எல்லாத்தையும் சரியாக பொடி இடியெல்லாம் தட்டணும் நல்லா. கடைசி பார்த்தீங்கன்னா குக்கர் சரியில்லாததுனால தீஞ்சு போச்சு. கறி ரொம்ப தீதைக்கு முன்னாடியே நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். வாடை லேசாக கரிஞ்ச வாடை அடிச்சுது. இருந்தாலும் கறி ஒவ்வொரு குறையும் இல்லாமல் வயிறு முட்டை நெருக்க சாப்பிட்டாச்சு. நல்லா 1 கிலோ சிக்கன். ராஜாண்ணன்ட்ட சொன்னோம்னா நண்பர்களே, பாசத்துலேயும் சரி, பண்புலையும் சரி, அன்புலையும் சரி, ராஜாண்ணன் அடித்து ஆளே கிடையாது. சாப்பாடு விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா வயிறார சாப்பிடுங்கடா என் தங்க பிள்ளைங்களா அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ கூட ராஜாண்ணன் ஊருக்கு போனீங்களா, வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வயிறு முட்டை சோறு போட்டு அனுப்பிவிடுவாங்க நம்ம ராஜாண்ணன். அண்ணனை பார்க்கும் போதே தெரியும். பார்க்க தாங்க உருவத்தில் பெருசாக இருக்கும், ஆனால் உள்ளத்தில் வந்து அவர் குழந்தை தான் நம்ம ராஜாண்ணனுடைய அன்பு. சரி சாப்பிட ஒரு வாய் சோறு போட்டாங்கக்காண்டி என்னடா இதெல்லாம் பேசிங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. உண்மையிலேயே அண்ணன் ராஜா அண்ணன் கூட தான். நேரம் ஆயிடுச்சுன்னொடனே நாங்கள் கிளம்பிட்டோம். ஆட்டோவில் 50 ரூபா கேட்டான். ஏன்னா 150 ரூபா கேட்டான். நாங்கள் எப்படியோ அடித்து பிடிச்சி பேசி 50 ரூபாய்க்கு பல்லாவரம் ஸ்டேஷனுக்கு போய் பல்லாவரத்துலேருந்து மறுபடியும் ரயில் பிடிச்சி எங்கே போகிறோம்னா தாம்பரத்துக்கு போகிறோம். தாம்பரத்தில் யார் வரான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சௌந்தர்யான்னு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரு பொண்ணு தாங்க. அந்த பொண்ணு கூட நேராக நாங்கள் காஃபி ஷாப்பில், இது வந்து முருகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு, சௌந்தர்யா தோழி. சௌந்தர்யாங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சுண்டல் பயிறு கீரை எல்லாம் நம்மளுக்கு வாய்க்கு ஒரு சேர்ந்தா வாங்கி தந்துட்டு பேரணிக்கு நம்ம உறவுகள் தயாராகி கிளம்பிட்டாங்க. இது வந்து ஆரம்பமாகிற இடம். இங்கேருந்து எத்தனை உறவுகள் வந்திருக்காங்க பாருங்க, நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருக்குமே என்னை தெரிஞ்சிருக்குது. அதில் 2 3 பேர் நாங்கள் எங்கே இருக்கிறோம் கேட்டிங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பேரணிக்கு நான் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாணவர் பாசறை தம்பி சல்மான் அவர்கள், அப்புறம் நம்ம காடுவெட்டி சகோ மாநில ஒருங்கிணைப்பாளர் இளைஞர் பாசறை நாங்கள் நேரு பொறுப்பாளர் தொகுதி. வணக்கம்.
தெரியுதா நம்ம படை பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி நிற்கிது பெரும்படை. இந்த படையில் நாங்களும் பங்கெடுத்துட்டு பாதுகாப்பு பணி வீரர்கள் போகிறோம். இந்த நாளிதழ் புதியதொரு தேசம் செய்வோம். எல்லாருக்கும் நல்லது. வணக்கம் தானே. எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேரை பார்த்தேன். கன்னியாகுமரி வேட்பாளர் முத்துரமேஷ் நாடார்னு அவங்க சமுதாய தலைவர், நாடார் சமுதாய தலைவர் வந்திருந்தாங்க. திருமாரஞ்சி வந்திருந்தாங்க. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர், முக்குலோத்தர் சமூக தலைவர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போட்டு சீதாலட்சுமி அக்கா அந்த வண்டியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. நானும் சேர்ந்து கூட்டத்தில் அதன் சீமானவர்களுக்காக பேரணிகள் பங்கேற்றுட்டு 5 வீட்டு பேருக்கு 50 பேர் உணவா, 50 பேர் வீட்டுக்கு 5 பேர் உணவா அப்படின்னு சொல்லி சமூக நீதிக்காக குரல்லாம் எழுப்பிட்டு நேற்று ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறதுக்கு எத்தனை தமிழ் உறவுகள் வந்திருக்காங்க பாருங்கள். ட்ரோன் கேமராவிலலாம் வச்சு போட்டாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமங்க எத்தனையோ சேனல்லேருந்து வந்திருந்தாங்க தமிழ் தேசிய வழியிலேருந்து. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும், இவங்களை மீள விட்டுறக்கூடாது, தமிழர்கள் எழுச்சி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எண்ணற்ற வேலைப்பாடுகள் நடந்துச்சு. நீதிமன்றத்தில் தடை பிறப்பிச்சாங்க. காவல்துறை அனுமதி மறுத்துச்சு. இருந்தாலும் நம்ம நீதிமன்றத்தில் போய் நின்று உரிமை கேட்டு அனுமதியை கேட்டு வழங்கி எத்தனற்ற உறவுகள் கலந்துவிட்டோம், கோஷமிட்டோம். திருப்பி கொடு பஞ்சம நிலத்தை திருப்பி கொடு, ஆதித்தமிழர் விடுதலை மீதி தமிழர் விடுதலை இல்லைன்னு சொல்லி பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். தாய்தமிழ் உறவுகள் எல்லோரும் வந்துட்டாங்க. நம்ம உறவுகள் எல்லாரும் பேச்சையும் கேட்குறதுக்கு அவளோட நாங்களும் பொதுக்கூட்டத்துக்கு மேடைக்கிட்ட போனோம். மேடைக்கிட்ட அண்ணனை சந்திக்கிறதுக்கு நெருங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டம். நான் அந்த இவங்க தாங்க அந்த சௌந்தர்யா பொண்ணு, நான் அந்த காடு வெட்டி வேலு அந்த வராருல. இவர் நாங்குநேரி பொறுப்பாளர், ரொம்ப தீவிரமாக களப்பணி செய்கிற ஒரு மனிதன். அவர் சல்மான், என்னுடைய தம்பி, நம்ம பகுதி உறவு. எல்லாருக்கும் ஒரு அறிமுகப்படுத்திக்கிட்டு பொதுக்கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம்னு ஒரு கோஷத்தையும் விட்டுட்டு ஒரு வீடியோவையும் போட்டுட்டு ஒரு புரட்சி வாழ்த்துக்களையும் வெயிட்டாக போட்டுட்டு சௌந்தர்யா நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், அந்த மட்டும் தனியாக பேசிகிட்டு. அது மட்டும் இல்லாமல் அம்பாசமுத்திர உறவுகள் 2 பேர் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. புல்லட் ஷோரூமில் 2 பேர் அவங்க தான். அண்ணன் பேரில் எனக்கு தெரில, இருந்தாலும் நம்ம உறவுகள் ஒருத்தங்க அங்கே 2 பேர் வருவாங்க. அவங்கள சந்தித்து புகைப்படம் பேரணி சிறப்பாக வெற்றிகரமாக முடிச்சுட்டு அண்ணன் நம்ம நாம் தமிழர் கட்சி உறவு அம்பாசமுத்திர சட்டமன்ற தொகுதியில் சென்னையில் தான் வேலை பார்க்குறாங்க. புல்லட் கம்பெனியில் நம்ம அடையாளப்பட்டு இங்கே என்னை பார்க்கணும். நம்ம பேரணிக்கு வந்துட்டு அண்ணனை சந்தித்தோம். அண்ணன் நம்ம அங்கேருந்து வேலை பார்த்துருக்காங்க. அண்ணனோட ஃப்ரெண்டு ராஜா அண்ணன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். பிரச்சனை 26 தேர்தல் ஊருக்கு வாங்க, எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வோம். அதுலேயும் ஒரு அண்ணாச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சமூகத்தில் எத்தனை சாதிகள் இருக்கோ அத்தனை பேரையும் எத்தனை சமூகங்களோடையும் இப்போ இதை எடுத்து ஒட்டி உடம்புல ஒட்டி கூட்டத்துக்கு வந்திருந்தே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். அண்ணன் சீமான் மேடைக்கு பக்கத்தில் போயிட்டு அண்ணனை எப்படியா பார்த்துட்டு ரொம்ப பக்கத்தில் இருந்து அண்ணனை பார்த்தேன். நேற்று எல்லோரும் பேச்சையும் கேட்டேன். காவலாளிகள் முன்னே விட மாட்டேன்ட்டாங்க. சரி, அண்ணனோட பாதுகாப்புக்கு அவங்க அவ்வளவு தான் இருக்கணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். விஷ்ணு அண்ணனெலாம் சந்தித்தேன். அண்ணன் கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்தேன். இது கோனார் சமூகத்தில் உள்ள ஒரு தலைவர் பேசிகிட்டு இருந்தாங்க. மற்ற தலைவர்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ணன் சீமானுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தமிழர்களுடைய வரலாறையும் தமிழ் சமுதாயத்துடைய அடையாளம் இன்னைக்கு ஒன்று விந்தனம் நொறுக்கிட்டாங்க விட்டு பேசலை. அண்ணன் எந்த ரயிலில் யார் இருந்தீங்களோ அந்த ரயிலில் உங்களை அடைச்சி வீட்டுக்கு அனுப்பி விடலை. அது ஏர்போர்ட் முத்தியா சொல்லே அண்ணா. எப்போதும் போல யதார்த்தமான பேச்சில் எல்லாரையும் சிரிக்க வச்சு புல்லரிக்க வச்சுட்டாங்க. கையெல்லாம் புல்லரிச்சிட்டு ஏர்போர்ட் மூர்த்தியா பேசின பேச்சு நேற்று வாழ்க்கையில் மறக்க முடியாது நண்பர்களே. பறையர் சமூக மக்களுக்கு திருமாவளவன் ஒரு மனுஷன், அது என்ன மனுஷன், இந்த மனுஷன் தான் உண்மையான தலைவன் அப்படிங்கிற அளவுக்கு நிறுச்சிட்டார். அண்ணன் சீமானு கூட நின்று தமிழ் தேசியம் தான் வெள்ளம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த கூட்டம். கருத்தியலாக எவ்வளோ ஆழமாக நம்ம மக்களுக்கு பதிய வைக்க முடியுமோ பதிய வச்சு நம்ம மக்களை விழிப்புற வச்சுட்டாருங்க அண்ணன் செந்தமிழ் சீமான். 10 மணி ஆகியும் ஒரு கூட்டம் கடையில் கோட்டர் அடைச்சிடுவாண்டி. தமிழ் தேசியம் வெல்லணும், தமிழை பஞ்சமர் நிலம் மீட்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக உணர்வு எழுச்சியோடு கலந்து கொண்ட அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு நேற்று கூட்டம் முடித வரைக்கும் கலையாமல் 10 hour ஆயிடுச்சு கூட்டம் முடிகிறதுக்கு. நான் நின்று காலையை வலிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நின்று அண்ணன் பேச்சை கேட்குறதுக்காக இந்த இருக்கம்ல அந்த இடத்துல நின்று தான் கேட்டேன். பாடி காட்டெலாம் பக்கத்தில் நாங்கள் புகைப்படம்லாம் எடுக்க விடலான்னு கூட சேர்ந்து எல்லாரையும் பார்த்ததில் சந்தோஷம். அடுத்த நிகழ்வுக்கு கண்டிப்பாக அண்ணனை தந்திக்க போகிறேன். உறவுகள் எல்லாம் வாங்க. தமிழ் தேசியம் இல்லாது எல்லாரும் நம்ம உறவு ஒருத்தரை பார்த்து அவரையும் பேட்டி எடுத்துட்டு சீமான் அஃபிஷியல் அண்ணே நம்ம நாம் தமிழர் சீமான் அஃபிஷியல் நம்ம கொலபரேட் பண்ணுவாப்பில் நம்ம வீடியோவை. நன்றி. இதில் போய்ட்டு அவங்க பேர் சொல்லுவேன். நாங்குநேரியா பாய் பாய் வரும்போது நாங்குநேரி உறவு யாருன்னா நம்ம காடு வெட்டி வேலு. அவங்க நாங்குநேரிலேருந்து வந்தவங்களுடைய வேன்லேயே வர வச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். எந்த கட்சியிலையாவது அவங்க எங்களை ஒரு சொந்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இந்த கட்சியில் வீட்டுக்கு நேராக வந்துட்டோம். திருநெல்வேலியிலேருந்து அங்கேருந்து ஊருக்கு வரதுக்கு நாம் தமிழர்.